இயக்குனர் ஈரா சரவணன் இயக்கத்தில் ஈரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நந்தன். இப்படத்தில் சசிகுமார், சுருதி பெரியசாமி, சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். நந்தன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெருமகிழ்ச்சி. தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன 2 பேருமே. நந்தன் அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் 2வது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும். சரவணன் வாழ்த்துக்கள். என்னன்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான். ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறவன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சுருதி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும். ட்ரெய்லரில் வந்துச்சு பாருங்கள், தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா. வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள். அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்ககிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் வரும்போது நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காருனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது, இந்த காலத்துலையும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய
ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா, அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் தான் இல்லை, நான் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோத் அடித்தார். சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஓகே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு, பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால் பட் அந்த ஷார்ட்ல இருந்து ஐ வாஸ் லைக் நான் டோட்டலி ஃபுல்லாக உள்ளே இருந்தேன். அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடிச்சேன், அவர் எடுக்கல. ஸோ சந்தோஷ் அவருக்கு அடித்தேன். ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க, படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இரா சரவணன். அண்ட் இரா சரவணன் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கும்போது சொல்லுவார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பியூராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். ஒரு நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும், ஒரு உயரத்தை எட்டும். அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன், சசி சார் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது படம், அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சார் ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான், ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.